அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 2ல் 10, 11 வசனங்களை இப்படியா நாம் வாசிக்கிறோம். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பிரியமானவர்களே, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுக்குற ஆலோசனை அதுதான். ஜாதிகள் கொந்தளிக்கலாம், ஜனங்கள் விருதாவாய் சிந்திக்கலாம், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாகவும் பூமியில் ராஜாக்கள் எல்லோரும் கூட, அதிகாரிகள் எல்லோரும் கூட எழுந்திருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் அவர் தேவனுடைய குமாரன். இந்த பூமியிலே அவர் ஜனிப்பிக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறத நான் வாசிக்கிறோம் பாருங்கள். ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று சொன்னாலும் அவர் பிறந்தார். தேவாதி தேவன் இந்த பூமியிலே மனுஷனாக வந்து பிறந்தார், குமாரனாக. குமாரன் நித்திய குமாரன், நித்தியத்திற்கும் குமாரனாக பரலோக ராஜ்யத்தில் வீற்றிருக்கிறார். அந்த குமாரனை குறித்தான காரியங்களில் இன்றைக்கு ராஜாக்கள் சரி, யாராக இருந்தாலும் ஜனங்கள் ஜாதிகள் எல்லாரும் கொந்தளித்து எழுந்தால் கூட அவர் நித்தியமாய் அவர் தேவகுமாரனாக இருக்கிறார். பாருங்கள், அவர் தேவகுமாரன் மட்டுமல்ல, அவர் மகா தேவனாக இருக்கிறார். ஆகவே குமாரன் என்று நாம் பார்க்கிற பொழுது அவர் நித்திய புத்திரத்துவத்துக்கு உரியவராக இருக்கிறார். பார்த்தீங்களா? சன்ஷிப் இஸ் தேர் ஃபார் எவர், பிகாஸ் அது யாராலையும் மாற்ற முடியாது. பாருங்கள், அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பயத்துடனே அந்த கர்த்தரை சேவியுங்கள், நீங்கள் நடுக்கத்துடனே அவரில் களி கூறுங்கள். ஏனென்றால் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்கிறவர் யாவரும் பாக்கியவான்கள். பார்த்தீங்களா? இன்றைக்கும் நாம் பாக்கியவான்களை குறித்து வாசிக்கிறோம். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, தேவகுமாரனை அண்டிக் கொள்ளுகிறோமோ, அவரை எப்படி நாம் சேவிக்கிறோமோ, பயத்துடனே சேவிக்கிறோமோ, அப்பொழுது நாம் இந்த பூமியிலே பாக்கியவனாக இருப்போம். நடுக்கத்துடனே அவரில் களி கூறுகிற பொழுது நாம் இந்த பூமியில் பாக்கியவனாக இருப்போம். என்றென்றும் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசித்து அவர் மூலமாகத்தான் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. இன்றைக்கும் அவர் நமக்காக பரலோக ராஜ்யத்தை பரிந்து பேசி இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ்கிற பொழுது நாம் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்போம். ஆகவே பயத்துடனே அவரை சேவிப்பதனாலும், நடுக்கத்துடனே அவரில் களி கூறுவதனாலும், அவரை முத்தம் செய்வதனாலும், அவரை அண்டிக் கொள்வதாலும் நாம் பூமியிலே பாக்கியவதியாய் வாழ முடியும். அதனால்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் 12ஆம் வசனத்தில் நாம் மீட்பு பெறுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் அறிவிக்கப்படவே இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து நாமம் என்பதில் தான் மீட்பு இருக்கிறது. இயேசு என்ற பெயரிலே நம்முடைய ரட்சிப்பு இருக்கிறது, பாவ மன்னிப்பு இருக்கிறது. இம்மானுவேல் என்ற பெயரில் நம்மோடு கூட கடவுள் இருக்கிறார் என்பது இருக்கிறது. பாருங்கள், ஆகவே நம்மோடு கூட இருக்கிற அந்த தேவகுமாரனை என்றென்றைக்கும் நாம் பயத்துடனே சேவிப்போம், நடுக்கத்துடனே அவரை களி கூறுவோம், அவரை அண்டிக் கொள்வோம், இந்த பூமியிலே பாக்கியவதியாய் வாழ்வோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். 2வது சங்கீதத்திலே 10, 11 வசனம் தியானிக்கிற பொழுது தேவகுமாரனை அண்டிக் கொள்ளுகிற, தேவகுமாரனை பயத்தோடு சேவிக்கிற, தேவகுமாரனுக்கு மகிழ்ந்து களி கூறுகிற, நடுங்குகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை பூமியிலே பாக்கியவதியாய் வைப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் பூமியில் பாக்கியவான்களாக இருக்கும்பொழுது எப்பொழுதும் அவரை அண்டிக் கொண்டு வாழ எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.